உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னது உள்ள இப்போ வந்து அம்மா வந்து 1000 வாழை வைக்க போறாங்க. மாடு வந்து சாணி போட்டுச்சு, அதை நான் மேய்ச்சிட்டேன். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம கூட தீபாவளி எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு நான் உள்ளே கொஞ்சம் வேலை பார்த்தாச்சு. இங்கே வந்து கோலம் போட்டுட்ருக்கு ஜெயந்தி. பசங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து எல்லாரும் போடுவாங்க. ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. விளக்கேற்றி வழக்கமாக நான் சாமிக்கு பால் வைப்பேன் இல்லைங்களா, அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மால்பூவா பண்ணுறதுக்கு பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். பாலும் வந்து காய்ச்சியாச்சு. கொஞ்சமாக இதில் பால் விட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வடகரிக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் உளுந்துமே ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நெய்யப்பம் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு, இதில் வந்து 2 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இது வந்து சர்க்கரை போட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெல்லம் போட்டு பண்ண போகிறேன். அதனால் வெல்லம் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் வச்சு கொதித்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 400 கிராம் நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம். வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராமாவது போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மால்பூவா பண்ணுறதுக்கு பாலும் பால்கோவாவும் சேர்த்து வச்சுப்போம். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வந்து பால் விட்டுக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மைதா கொட்டிக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கடகடன்னு நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காவும் கடலைப்பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து நைஸாக அரைச்சிப்போம். இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். பருப்பு வேக வச்ச பாத்திரத்தையே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதை வடிகட்டிப்போம். நல்லா ஒரு 250 கிராம் வெல்லம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுயுருண்டைக்கு மாவு கரைச்சிக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு மைதா. பச்சரிசி மாவு ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கலாம்.
4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு கரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மால்புவாக்கு நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 400 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வடகரி தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஒன்று அப்படி. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை. இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சது இருக்குது, அப்படியே வந்து கலக்கி விட்டுக்கலாம். லவங்க எல்லாமே போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வடகரி வாசனை வந்து செம்மையாக வரும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். சக்கரை வந்து நல்லா கொதிச்சு இறக்கியாச்சு. கடாய் வச்சுக்கலாம். இதில் எல்லாமே சுட்டி எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மால்பூவை வந்து நம்ம அதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலரில் வரணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மால்பூவா எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. இந்த சக்கரை பாவோட போட்டுக்கலாம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போது முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நான் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இது மேலே போட்டுடலாம். வச்சுருவோம். இதை உருட்டி வச்சுப்போம் நம்ம. அப்போ தான் எடுத்து செய்வனில் போடும்போது ஈஸியாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நம்ம வடை சுட்டு வடைகறிக்கு போடுறதுக்கு. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பனைஞ்சிட்டு வடை பெருசு பெருசாக எடுத்துக்கலாம். நல்லா இப்படி பெருசு பெருசாகவே தட்டிக்கங்க. வடகறி நிறைய பேர் வேக வச்சு போடுவாங்க. ஆனால் சுட்டு போட்டால் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. வந்து அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் இதில் ஊற்றிடலாம். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக வேகணும் இல்லை, முக்கால்வாசி வெந்தால் போதும். இப்போ இதில் வடையை நம்ம இப்படி போட்டுடலாம். நெய்யப்பத்துக்கு நான் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதை கலந்துருவோம். கலந்துட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி நடுப்புற தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போதான் கரெக்டாக உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஒன்று இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்து ஊற்றலாம்.
நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சொய் உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இது வருங்க. இப்போ சொய் உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆகும் பசங்கெல்லாம் வர்றதுக்கு. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க என்னென்ன ஐட்டம் செஞ்சுருக்கோங்க. என்ன அது உள்ள சூப்பரா ஏதோ எழுதி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏய் சூப்பர். ஓபன் பண்ணுங்க. எப்படி செஞ்சீங்க ஸ்ரீ? மம்மி ஐடி கொடுத்தாங்க, அப்புறம் நான் செஞ்சேன். பட்டாசு, அதுக்கப்புறம் புஸ்வானம். உள்ள வேற ஏதோ இருக்கு. எந்த பக்கம்? ஏய் ஐயோ ஆ சூப்பரா தங்கம். செமையா இருக்கு பாருங்க. அவ்வளோ அழகா பண்ணிட்டா. இவ எப்போ பார்த்தாலும் வந்து இதுல ஏதோ எழுதி இருக்குடா, படிடா படி. ஐயோ படிக்க சொல்லிட்டாங்களே. படிக்க சொல்லிட்டாங்களே. மம்மி எத்த ட்ரெஸ்ஸாடா? Light a lamp of love, blast a chain of sorrow, shoot a rocket of prospective, fire a flower pot of happiness, wish a sparkling Diwali அப்படின்னு போட்டிருக்காங்க. நைஸ். இப்போ வந்து அம்மா வந்து 1000 வாலா வைக்க போகிறாங்க. ஐயா சார், மாடு வந்து சாணி போட்டுச்சு, அதை நான் மெரிச்சிட்டேன். ஐயோ பட்டாசு ஜிலேபி மாதிரி சார். உங்களுக்காக இந்த பட்டாசு வெடிக்கிற சீனை நான் மறந்துருந்து எடுக்கிறேன்.